ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு புது வித சுவையோட முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் முட்டை ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருப்போம், ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது ஒரு தனி சுவையாக இருக்கும். அது என்னன்னே தெரியாமல் நம்ம குழம்பி இருந்திருப்போம். ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் பண்ணணும், என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் செய்கிற இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே எக் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் சாப்பிடலாம் வீட்டிலையே செஞ்சு. இதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. அதில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம 3 முட்டையை உடச்சி இதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த சாதத்தையும் இந்த முட்டையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலர்ற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கலந்து விடணும். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 4 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை மிளகாய் பொரியணும். அப்போ தான் நல்ல காரசாரமாக இருக்கும். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை ஆரம்பத்துலேயே சேர்க்க வேண்டாம். இந்த சமயத்தில் நான் சொல்கிற மாதிரி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதை நீங்கள் செய்யும்போது நீங்களே உணர்வீங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதுதான் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிக்கன் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டையோட சாதத்தை, அதை இதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் சுவை கிடைக்காது. அதுபோல் நீங்கள் முட்டையை டைரெக்டாக அந்த வெங்காயத்தில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சாப்பாட்டில் அந்த சாதத்தில் சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் போட்டு கிளறணும். அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் சுவை உங்களுக்கு கிடைக்கும். இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதனுடைய சுவையே தனி தான். இப்போது இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி கிளந்து விட்டுட்டே இருங்க. அந்த அரிசி ஒன்றும் தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா அந்த மாதிரி கிளந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றிக்கிடலாம். பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு கூட நீங்கள் கிளறி விடலாம். இந்த மாதிரி கலந்து விடுறதுனால ஒரு சூப்பரான ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். நான் சொன்ன டிப்ஸில் ஒன்று கூட விடாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செஞ்ச அதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே சுவை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனே சேரும். தேங்க்யூ, பாய்.